வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் பௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் ஊழல் 6 மாதத்தில் 63 பேர் கைது சுட்டிக்காட்டிய பிரதமர். இன்று நள்ளிரவு முதல் புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான கருத்தரங்குகளுக்கு தடை. திடீரென்று இடிந்து விழுந்த மண்மேடு, மண்ணுக்குள் புதைந்து போன 5 மீட்பு. உள்ளூராட்சி சபை அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் மத்திய அரசு வர்த்தமானியை மீளப் பெறுவீர்களா? ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜேசேவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். கோபா குழுவின் தலைவர் திடீர் ராஜினாமா. நாடாளுமன்றில் கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திய எதிரணி கொந்தளித்த சபாநாயகர். எல்லை தாண்டிய 4 இந்திய மீனவர்கள் கைது. கடனை வசூலிக்க சென்ற இளைஞன் வெட்டிக்கொலை இலங்கையில் பயங்கரம். அசுர வேகத்தில் தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் இலங்கையர்கள். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்போ. இந்த வருடத்தில் முதல் 6 மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று வாய்மூல வினாக்களுக்கான விடையளிக்கும் நேரத்தில் கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் அடங்குவதாக தெரிவித்துள்ளார். அதற்கமைவாக 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கைது செய்யப்பட்டவர்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட 7 அரசியல்வாதிகள் அடங்குவதாக பிரதமர் கூறியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட அமலாக்கம் அரசியல் பழிவாங்கல் அல்ல, மாறாக மக்களின் எதிர்பார்ப்புக்கேற்ப ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த நடவடிக்கைகள் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை மாணவர்களை தயார்படுத்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான விளம்பரங்கள், கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள், ஆலோசனை வழங்க மாணவர்களை ஒன்று திரட்டுதல் ஆகியவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவுகளை மீறி எந்தவொரு நபரோ அல்லது நிறுவனமோ செயற்படும் பட்சத்தில் அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது பரீட்சை திணைக்களத்தின் 1911 எனும் துரித இலக்கம் மற்றும் 0112278428 அல்லது 0112784537 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாடு செய்யுமாறு பரீட்சை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பரீட்சையில் பங்கேற்கும் அனைத்து மாணவர்களும் காலை 8:30 மணிக்குள் பரீட்சை மண்டபங்களை அடைய வேண்டும் என்று தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் 2787 பரீட்சை நிலையங்களில் இடம்பெறவுள்ளது. இந்த ஆண்டு 2,31,638 சிங்கள மொழி பரீட்சார்த்திகளும் 76,313 தமிழ் மொழி பரீட்சார்த்திகளுமாக மொத்தம் 3,07,959 பரீட்சார்த்திகள் புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஸ்கலியா சாமிமலை பிரதான வீதியில் பனியன் பாலத்திற்கு அருகிலுள்ள வீட்டின் மீது இடிந்து வீழ்ந்த மண்மேட்டின் கீழ் புதைந்திருந்த 5 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று மதியம் 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மஸ்கலியா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வீடு ஒன்றின் மீது பாரிய மண்மேடு சரிந்து வீழ்ந்த நிலையில் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீதே மற்றொரு மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. பின்னர் மஸ்கலியா வைத்தியசாலையின் வைத்தியர்களின் உதவியுடன் பொதுமக்கள் இணைந்து மண்மேட்டின் கீழ் புதையுண்டிருந்த 5 மீட்டு மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்ததை அடுத்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சம்பவம் குறித்து மஸ்கலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட சேவை கர்மபீடம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தொடங்கப்பட்டதிலிருந்து மொத்தம் 120 வெளிநாட்டினருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படுகின்ற சிரமத்தை குறைக்கவும் இந்த முயற்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படுகின்ற கர்மபீடத்தில் தகுதியுள்ள வெளிநாட்டினரின் விசாக்களின் செல்லுபடியாகும் காலம் மற்றும் ஏற்கனவே உள்ள சாரதி அனுமதி பத்திரங்களின் அடிப்படையில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்றது. தற்காலிக அனுமதி பத்திரத்தின் செல்லுபடியாகும் காலம் 2 முதல் 5 மாதங்கள் வரை இருக்கும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையர் ஜெனரல் கமல் அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் கனரக வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான உரிமங்கள் இந்த சேவையின் மூலம் வழங்கப்படாது என்று அவர் வலியுறுத்தினார். 2025 ஜனவரி முதல் இலங்கையில் மொத்தம் 1,33,678 புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய பதிவுகளில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டில் இதுவரை மொத்தம் 1,451 புதிய மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி முதல் 20,535 சிற்றூர்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள பதிவுகளில் இரட்டை பயன்பாட்டு வாகனங்கள், பாரவூர்திகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பன அடங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகளின் எல்லைகளையும் நகர அபிவிருத்தி பிரதேசமாக பிரகடனப்படுத்தியமை ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற கேள்வி மீதான விவாதங்களின் போது நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கவிடம் கேள்வி எழுப்புகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாநகர சபைகளுக்கும் நகர சபைகளுக்குமே நகர அபிவிருத்தி கட்டளை சட்டம் பொருந்தத்தக்க சூழலில் மக்களின் இயல்பு வாழ்வையும் பிரதேச சபைகளின் இயங்கு நிலையையும் தேச வளமையையும் பாதிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து பிரதேச சபைகளின் எல்லைகளும் நகர அபிவிருத்தி பிரதேசங்களாக வெளிப்படுத்தப்பட்டமை ஏன் என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா? இத்தகைய வர்த்தமானி அறிவித்தலின் பின்னரே தைட்டி விகாரை உள்ளிட்ட சட்டவிரோத கட்டுமானங்களின் அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் பொதுமக்களின் நலன் கருதி மேற்கொள்ளப்படும் பிரதேச சபைகளின் தீர்மானங்களையும் மீறி நகர அபிவிருத்தி அதிகார சபையால் வழங்கப்படும் அனுமதிகளை தடுப்பதற்கான வழிவகைகள் எவை என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? பிரதேச சபைகளின் அதிகாரங்களையும் இலகுபடுத்தப்பட்ட மக்கள் நல சேவைகளையும் கேள்விக்குட்படுத்தும் வகையிலான மேற்படி வர்த்தமான அறிவித்தலை மீளப்பெறுவதொன்றே சபைகளின் சுயாதீன இயங்கு நிலையை உறுதி செய்யும் என்ற அடிப்படையில் குறித்த வர்த்தமான அறிவித்தலை மீளப்பெற நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிய எதிர்க்கட்சிகள் ஏகமனதாக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த பிரேரணை எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த நேரத்தில் அருண ஜெயசேகர கிழக்கு மாகாணத்தின் ராணுவ கட்டளை தளபதியாக செயற்பட்டதால் அவரின் தலையீடு விசாரணைகளை பாதிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அத்துடன் வேறு பல அம்சங்களை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் ராஜினாமா செய்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று விசேட உரையொன்றை ஆற்றிய போது அவர் தனது ராஜினாமாவை அறிவித்தார். அரசாங்க கணக்குகள் குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க இணக்கம் ஏற்பட்டுள்ளதால் அதற்கு வழிவகுக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டது தொடர்பில் ஹர்சன ராஜகர்ணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்திற்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் நாடாளுமன்றில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. நாடாளுமன்றில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேவேளை ஹர்சன ராஜகருணாவிற்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்தும் கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தினர். இதன்போது சபாநாயகர் கடந்தொடங்கில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுந்து நின்று விளக்கம் தெரிவித்த போதும் சபாநாயகர் அவரை பேசவிடாமல் தடுத்து நிறுத்தினார். தொடர்ந்தும் கூச்சல் குழப்பத்தின் மத்தியில் சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்திவிட்டு வெளியேறி சென்றமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 4 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்றிரவு கடற்படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது படகொன்றில் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 4 மீனவர்களை கைது செய்துள்ளதுடன் அவர்களின் படகினையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் அவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளூடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
ஒட்டு சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதகர்களினால் இன்றைய தினம் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஒட்டு சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரிகளான வைத்தியர் பகீரதன், வைத்தியர் சஞ்சீவன் ஆகியோரின் வழிகாட்டலில் மாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் நதிருசன் தலைமையில் உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. குறித்த சோதனை நடவடிக்கையின் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிப்பு செய்யப்பட்டதுடன் சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாத்தளை நாவுல போலீஸ் பிரிவின் நிகுள பகுதியில் நேற்று கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தம்புள்ளை கழுந்தேவ பகுதியை சேர்ந்த 23 வயதானவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கடனாக வழங்கப்பட்ட 75,000 ரூபாவை வசூலிக்க சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நிகுள பகுதியை சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை அதிகரித்து செல்வதாக தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 2,72,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் பவுனொன்று 2,51,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 34,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 31,438 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அனைத்து பங்குதாரர்களுக்கும் இந்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பயங்கரவாத குழுவிடமிருந்து அச்சுறுத்தல் இருக்கலாம் என்ற உளவுத்துறை தகவலை காரணம் காட்டி இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களும் அதிகபட்ச எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த உயர் பாதுகாப்பு எச்சரிக்கையின் காரணமாக விமான நிலையங்களில் பயணிகள் மற்றும் அவர்களின் உடைமைகளின் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையங்களுக்கு நுழையும் அனைவரும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் சில விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக எல்லைக்கு அருகிலுள்ள விமான நிலையங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. விமான பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.